நம்ம பார்க்க போகிறது வாட்ஸ்அப்பில் கிரியேட் கால் லிங்க்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த கிரியேட் கால் லிங்க்னா என்ன, இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே கால்ஸ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கிரியேட் கால் லிங்க்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். சப்போஸ் இந்த பட்டன் இல்லை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பை வந்து அப்டேட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து இந்த லிங்க் வந்து வந்துடும். கீழே பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம வந்து ரீசெண்டாக கால் பண்ண லிஸ்ட் எல்லாமே இருக்கும். இப்போ இந்த கிரியேட் கால் லிங்க்னா என்னென்னா, வாட்ஸ்அப் வழியாகவே மற்றவங்களோட வாய்ஸ் காலோ வீடியோ காலோ நம்ம வந்து பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 32 பேர் கூட ஒரே நேரத்தில் நம்ம வந்து கனெக்ட் ஆகிக்கலான்றதை சொல்கிறாங்க. ஸோ இந்த கிரியேட் கால் லிங்க்ன்ற பட்டனை நான் கிளிக் பண்ணேன்னா ஒவ்வொரு முறையும் ஒரு லிங்க் வந்து க்ரியேட் ஆகும். அந்த லிங்க் வந்து கிட்டத்தட்ட 90 நாள் வரை ஆக்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த லிங்க்கை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே எனக்கு வந்து ஒரு லிங்க் வந்து உருவாயிருச்சு. கீழே பார்த்தீங்கன்னா கால் டைப், அதாவது உங்களுக்கு வந்து வாய்ஸ் கால் வேணுமா வீடியோ கால் நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்களான்னு கேட்குது. இப்போ நான் கிளிக் பண்ணிவிட்டு வாய்ஸ்ன்றதை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த லிங்க்கோட இது வந்து மாறிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கை நான் வந்து மற்றவங்களுக்கு வந்து 3 வழியில் வந்து ஷேர் பண்ண முடியும். வாட்ஸ்அப் வழியாக சென்ட் பண்ணணும்னா சென்ட் லிங்க் வியா வாட்ஸ்அப்ன்றதை கொடுக்கணும். காப்பி லிங்க் அப்படின்றது இந்த லிங்க்கை காப்பி பண்ணி மெசேஜ் வழியாவோ அல்லது ஜிமெயிலில் நீங்கள் வந்து வேறு ஆளுக்கு வந்து கம்போஸ் பண்ணுறதாவோ இருந்துச்சு அப்படின்னா அந்த காப்பி லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். அல்லது ஷேர் லிங்கை யூஸ் பண்ணிவிட்டு மற்ற பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்து அனுப்பணும்னாலும் அனுப்பலாம். இதை நான் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ டெலிகிராமோ இன்ஸ்டாகிராமோ மற்ற பிளாட்ஃபார்முக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அந்த லிங்க்கை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சென்ட் லிங்க் வியா வாட்ஸ்அப் வழியாகவே இந்த வாய்ஸ் கால் லிங்க்கை வந்து அனுப்ப போகிறேன். கிளிக் பண்ணிவிட்டு என்னுடைய இன்னொரு பிஸ்னஸ் வாட்ஸ்அப் இருக்குது, அதுக்கு வந்து நான் வந்து இந்த லிங்க்கை வந்து அனுப்புகிறேன். ஸோ இப்போ நான் வந்து அனுப்பிட்டேன். இப்போ வாட்ஸ்அப் பிஸ்னஸை கிளிக் பண்ணி அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ண போகிறேன். ஜாயின் கால்ன்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதில் ஜாயின்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோன்னே நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுனால இந்த மாதிரி கேட்குது. ஸோ எந்த பார்ட்டிசிபெண்ட்டுமே இல்லை, அவர் வந்து ஆக்டிவாக இல்லை அப்படின்றத வந்து காமிக்குது. அப்படி இருந்தாருன்னா கீழே வந்து ஆட் பார்ட்டிசிபெண்ட்ன்றதை கிளிக் பண்ணி யார் உங்களுக்கு லிங்க் அனுப்புனாரோ அவருக்கு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா, அவரோட நேம் கிளிக் பண்ணிங்கன்னா அவருக்கு வந்து கால் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கால் போகிறத வந்து பார்க்கலாம். சப்போஸ் அவர் வந்து ஆக்டிவாக இருந்தார் அப்படின்னா டேரெக்டாகவே ஜாயின் பண்ணிக்கிடுவோம். அவர் எப்போ ஆக்டிவாக இருப்பார்னா அந்த கிரியேட் லிங்க் அப்படின்ற பட்டனை அவர் கிளிக் பண்ணி வச்சுருந்தார். அந்த டைமில் நீங்கள் வந்து இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வர்றீங்கன்னா 2 பேருமே ஆக்டிவாக இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இம்பாக்ட் வீடியோஸ் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Inside my own world of make-believe, kids screaming in the cradles, profanities.